முடிசூட வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பெண்களோட முடிய பிடிச்சி இழுத்துதான் உங்களோட எதிர்ப்பை காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு அவல நிலை இன்று இருக்கிறது. இது மிக தவறானது, கண்டிக்கத்தக்கது. நேற்றே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு. இன்னைக்கு காட்சியும் ரத்து செய்யப்படுகிறது, கட்சிக்கும் சவால் இருக்கிறன்னு சொன்னோன்னே இன்னைக்கு சிறப்பு காட்சிகள் எல்லாம் வந்திருக்குது. அதனால எனக்கு கோட்டு பிரச்சனை இல்லை, எனக்கு ஓட்டு தான் பிரச்சனை. அதனால நாங்க ஏதோ கோட்டுக்கு நாங்க கூட இன்னைக்கு காலையில இருந்து கோட்டுக்கு நீங்க துண்டு போடுறீங்களான்னு, அது அந்த சீட்டுக்கு துண்டு அவங்க ரசிகர் போட்டு, நாங்க துண்டு போடுற நிலையிலலாம் நாங்க இல்ல. எங்களை நோக்கி தான் எல்லாரும் வரக்கூடிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி பலம் புரியுதா இருக்கு. ஆக தம்பிக்கு கோட்டு பிரச்சனை, எங்களுக்கு நோட்டு பிரச்சனை, ஓட்டு பிரச்சனை, திமுகவுக்கு நோட்டு பிரச்சனை. ஆக இந்த பிரச்சனையை வச்சு ஓட்டுன்னு ஓட்டுவானா நாம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் எனது எண்ணம். செல்வ பிரதமர் தான் கேட்கணும். 21 கொஸ்டினுக்கு ஆன்சர் செஞ்சாச்சு. அந்த அதிகாரி லீவ்ல போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம தான் பார்க்கணும், செல்வ பிறந்த கிட்ட போய் கேட்கணும். அவர் பர்மிஷன் வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி அடைவார்கள் விஜய் ரசிகர்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிப்பா. இன்று வெளியாகியிருக்கும் விஜயின் திரைப்படமான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற தலைப்பு ஒரு சனாதன கருத்தில்லையா என்ற விமர்சனத்தை விசிக எம்பி திரு ரவிக்குமார் முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தற்போது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்கிறார். திரைப்படம் வெளியான பிறகு தலைப்பு குறித்து எழுப்பும் கேள்விக்கு விசிக எம்பி ரவிக்குமார் விளக்கமளித்திருந்தார். தற்போது அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்வினையாற்றியிருக்கிறார். ரவிக்குமார் எம்பி சனாதனத்தை அது பிரதிபலிப்பதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுக்கு எடுத்தாலும் சனாதனம் அப்படின்றது, அதாவது இப்போ எங்கள்கிட்ட தான் சனாதனத்தை பார்த்தாங்கன்னா இப்ப விஜய் அவர்கள்ட்ட சனாதனத்தை பாக்குறாங்க. நான் கேக்குறேன், சனாதனம்னா என்னன்னு ரவிக்குமாருக்கு தெரியுமா? அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வண்ணம் தெரிஞ்சுன்னா உடனே அதுக்கு ஒரு சனாதனம்னா எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எங்களை பத்தி தான் அது போட்டு கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு தம்பி விஜய் மேலையும் சனாதனம்னு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆக சனாதனம் என்றால் என்ன என்றே ரவிக்குமாருக்கு தெரியவில்லை என்பதை இன்று பட்டவர்த்தனமாக ஒரு ஒப்புக்கொண்டு இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. இல்ல, நான் நேற்றே அதுக்கு ரொம்ப கவலையை எனது தெரிவித்துக் கொண்ட. பெண்கள் எல்லாம் முடிசூட வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பெண்களோட முடிய பிடிச்சி இழுத்துதான் உங்களோட எதிர்ப்பை காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு அவல நிலை இன்று இருக்கிறது. இது மிக தவறானது, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சனாதனம் என்றால் என்னவென்று விசிக எம்பி ரவிக்குமாருக்கு தெரியுமா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதனை தற்போது பார்த்தோம். தற்போது இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ரவிக்குமாரும் தமிழிசையும் இதை வச்சு பப்ளிசிட்டி தேடாண்டாம். ஒருத்தர் மக்கள் பிரதிநிதி, அவருக்கு தேவையான பப்ளிசிட்டி இருக்குது. இன்னொருத்தர் பதவி இல்லாம பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கிறாரு. இது கமர்ஷியலா செய்யக்கூடிய ஒண்ணு. இதுல சிவகார்த்தியனை ஒரு கெஸ்ட் ரோலுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. விஜயகாந்துக்கு அந்த A1 இதுல பயன்படுத்தி இருக்கிறாங்க. கோட்டுங்கிறது ஒரு பேன் இந்தியா படம். அதுல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கும் போது ஒரு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மும்பை எல்லா இடத்துக்கும் ஒரு வசூலுக்கு ஒரு பேருக்கு ஒரு அட்ராக்ஷனுக்கு வச்சிருக்காங்க. இதுல போய் சனாதானம் அது இதெல்லாம் ரவிக்குமார் பாக்குறதுக்கும் அதை சொல்லி தமிழிசை பதில் சொல்றதுக்கும் ஒண்ணுமே இல்ல. முழுக்க கமர்ஷியல், ஒரு கமர்ஷியல் படம், ஒரு சினிமாட்டிக்கா வச்சிருக்காங்களே தவிர இதுல சமூகத்தை இது பண்றதுக்கும் எதுவுமே கிடையாது. விஜய் போன்றவர்களும் அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பா 100% கிடையாதுங்கிறதான் என்னோட கருத்து. கமர்ஷியலுக்காக ஒவ்வொரு விஷயம் பண்ணுவாங்க. விஜயகாந்த், சிவகார்த்தியங்க மாதிரி இதையும் பேர்லயும் ஒரு கமர்ஷியல் இதை பண்ணிருக்காங்க. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் இதை பார்க்கணும். இந்த படத்தோட தலைப்பு முழுக்க முழுக்க படத்தோட கதைக்காகவும் கமர்ஷியல் நோக்கத்துக்காகவும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி திரு ரவிக்குமார் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாரு, நேரடி அரசியலுக்கு விஜய் வந்துட்டாரு, அதனால நாங்க இந்த மாதிரியான விமர்சனங்களை வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்றும் மாறாதது அப்படிங்கிறது தானே சனாதனத்தோட பொருள் அப்படிங்கிறதையும் அவர் கேள்வியா முன் வச்சிருக்காரே சார். இல்ல, இது அவங்க அரசியலுக்கு அதை பேசிட்டு இருக்காங்களே தவிர எல்லா இடத்துலயுமே இதை கொண்டு அவங்க திணிக்கிறாங்களே தவிர இதுல அர்த்தம் இல்ல, மீனிங்லெஸ்ங்கிறதா என்னோட கருத்து. விஜய்க்கோ வெங்கட் பிரபுக்கோ, டைரக்டர் வெங்கட் பிரபு ஒரு அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் தான். அவர் தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் அந்த நோக்கமும் எதுவுமே கிடையாது. இதுல சும்மா எதுலயும் விளம்பரம் தேடக்கூடிய அரசியல்வாதிகளாட்டு ரவிக்குமாரும் தமிழிசையும் இருக்காங்கிறதா இதுல 100% உண்மை.
படக்குழுவுக்கு அந்த நோக்கம் இல்லை, அதுதான் உங்களோட புரிதல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி சார்.